Hi everyone, welcome to Max by ER Thangamuthu channel. So இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய மே 18ஆம் தேதி நம்ம காலையில 4 மணிக்கு மே 18 2026ல மார்னிங் 4 o'clock ஃப்ரீ மேத் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 150 hours மேத் அப்படின்னு சொல்லி அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 வீடியோ நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TVK மேத், அதாவது தங்கமுத்து வெற்றி கணிதம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 out of 25 வரக்கூடிய TNPSC எக்ஸாமில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எது எழுதினாலும் சரி, ப்ளஸ் நீங்கள் இது போக நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கனாலும் அதில் 25 மார்க் ஆப்டிடியூட், 25 மார்க் ரீசனிங் கேட்பாங்க, ப்ளஸ் SSC. ஸோ இந்த மாதிரி ரயில்வே, SSC அண்ட் TNPSC இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி RS அகர்வால் புக்கை பேஸ் பண்ணி அண்ட் TNPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை வச்சு தான் டோட்டலாக எடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் 150 கொஸ்டின் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு டாபிக் 3 நாள் கிளாஸ் போகும். அப்போ வாரத்தில் 3 கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 hours வரைக்கும் இருக்கும். கரெக்டாக காலையில் 4 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன நோட்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும், ஸோ எல்லாமே இந்த இதில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதில் வந்து கிளாஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கும். 2 செஷனாக போகும். ப்ராக்டிஸ்க்குள்ளே ஸ்கூல் புக் கொஸ்டினையும் கொண்டு வந்துடுவேன், ப்ளஸ் RS அகர்வாலில் கேட்டிருக்க கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூணையும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் தெரியாத நிறையா பேர் இருக்காங்க. ஸோ கிராமப்புற பகுதிகளில் நிறைய மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி படிக்கன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸை தெரிஞ்ச குரூப்பில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக், இப்போ நான் சொன்ன விஷயத்தை தாண்டி உங்களுக்கு ஏதாவது மேத்தமெட்டிக்ஸில் தேவைப்படுது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன விஷயமே மோர் தென் எனஃப் ஓகே அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு அடுத்து வந்து படிக்கக்கூடியவங்க சரி ஓகே நம்ம சொன்ன வீடியோ ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு புரியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க எல்லார் வீடியோ பார்ப்பாங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பாங்க. பட் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க உங்களோட கருத்தை சொல்லும்போது தான் சரி ஓகே அப்போ இவர் சொல்லக்கூடியவே கரெக்ட் போல அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மே 18 வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கொடுப்பேன். கரெக்டாக மே 18 காலைல 4 மணிக்கு உங்களுக்கு லைவ் ஆரம்பிச்சிடும். லைவை பொறுத்தவரை கிளியராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ரிட்டன் போர்டில் எடுக்க போகிறோம். நீங்கள் லைவ் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைவில் நிறையா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. கிளாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா போர்டு மறைக்குது நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு கிளியர் வியூவாக கொடுக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நிற்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின், அதை தாண்டி கொஸ்டினே கேட்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 150 hours மேக்ஸ் போகுது. மாஸ்டர் 2.1 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸ் கொஸ்டினாக இருக்கும் TNPSCயில் கேட்குறது. அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா TVK மேத் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா தங்கமுத்து வெற்றி கணிதம் இப்போ ஆரம்பிக்கிறதுல டோட்டலாக நம்ம எடுக்கக்கூடிய எல்லா வீடியோவும் அதில் வரிசையாக வந்துடும். மெயினாக பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரிசையாக ஆர்டராக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மணிக்கு ஏன் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், எல்லாருமே கண்டிப்பாக 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த கிளாஸை பொறுத்தவரை நான் வீடியோவாக கொடுத்தேன்னா நான் உட்காந்து சண்டேல ஒரு 1 hour மொத்தம் 5 hours ஸ்பெண்ட் பண்ணால் 5 நாளைக்கு எனக்கு வீடியோ ஓடிடும். ஆனால் 4 மணிக்கு நான் போட்டதை நீங்கள் 5 மணிக்கும் பார்க்கலாம், 6 மணிக்கும் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறப்போ தான் அதோடைய ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். 4 மணியோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக 4 மணிக்கு எந்திக்கிறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஒன்லி ஆன் ஸ்டடீஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோமோ, நம்ம எந்த வேலையை பார்க்குறோமோ அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு யாரும் நம்ம கால் பண்ண போகிறதில்ல. அதனால உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் மைண்ட் செட்லையும் நீங்கள் பார்க்குற வேலையை தவிர எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணுறப்போ நம்மளோட கான்டாக்ட் டேரெக்டாக யூனிவர்ஸ்க்கும் நமக்கு இருக்கும். நம்ம கேட்குற விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. சரிங்களா? இன்னொரு 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது எப்படின்னா காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் நார்மலாக 8-9 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி ஒரு 10 மணிக்கு படிக்க உட்காரீங்க, இல்லை ஒரு 9 மணிக்கு படிக்க உட்காரீங்கன்னு வச்சுக்கலாம். 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5 மணி வரை படிக்கிறீங்கன்னா அது நார்மல் பீப்புள். ஒர்க் பண்ணுறவங்க ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஒரு 5-6 மணிக்கு வர்றீங்க, நைட் ஒரு 9-10 மணி நேரம் படிக்கிறீங்க, டெய்லி 4 மணி நேரம் படிக்கிறீங்க. இப்போ காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 7 மணி வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆஃபர். 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிறப்போ அது 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இன்னும் எக்ஸாமுக்கு எனக்கு 4 மாதம் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா 2 month ஆஃபராக வருது. ஏன்னா அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறப்போ நான் சொல்கிறது கம்மி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டைமோட டபுள் டைம் நமக்கு கிடைக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு மாதம் எந்திரிங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. ஏன்னா எனக்குமே வந்து நான் வீடியோ எடுத்து கொடுக்குறது ஈஸி. லைவ் அப்படின்றப்போ நானும் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்து நடத்தணும். அப்போ நீங்கள் பார்த்து எழுதுவீங்க. அப்படிங்கிறப்போ நம்ம 2 பேரோட இன்ட்ராக்ஷனும் 4 மணிக்கு இருக்கும். அப்போ 4 மணிக்கு நானும் எந்திரிச்சு தான் உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறேன். சரிங்களா? சரி, இதுக்கான வீக்லி ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம குரூப்பில் வந்துருமா. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் தனியாக கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? மொத்தம் ஒரு 10 குரூப் வரை கிரியேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் அவ்வளோதான் வருவீங்க. சரிங்களா? 10 குரூப்பில் உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது.
தங்கமுத்து வெற்றி கணிதம் சொல்லி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். மேலே அதோட உங்களுக்கு ப்ரொஃபைல் வரும் பாருங்க. ஸோ அதில் வாட்ஸ்அப் சேனலில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ லைவ் போட போகிறோன்ற ஷெடியூல்லாம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் சேனல் இருக்குமா, ER தங்கமுத்து வெற்றி கணிதம், அது மாதிரி ER தங்கமுத்து IPS அகாடமி, ரெண்டுலையுமே GS அப்டேட்டும் மேக்ஸ் அப்டேட்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம இது வரைக்கும் போட்ட பழைய PDFs எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ER தங்கமுத்து IPS அகாடமின்னு சொல்லி டெலகிராம் சேனல் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு TVK மேத் அப்படின்னு சொல்லி குரூப் கிரியேட் பண்ணுறேன். TVK மேக்ஸ் 1, TVK மேக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி. சரி, திரும்ப திரும்ப இந்த TVKன்னு சொல்கிறேன், இதுக்கு என்ன பேக் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, TVK அப்படிங்கிறது நான் ஒரு பார்ட்டியை மட்டும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் TVKவுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பாண்டெல்லாம் இல்லை, 25 இயர்ஸ் பாண்ட் இருக்குது. சரிங்களா, அதனால தான் TVK மேக்ஸ்னு வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பழைய வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மேக்ஸ்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, எங்கள் ஸ்கூலில் எங்கே படிச்சீங்க, உங்கள் டீச்சர் யார், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் TVK. அதனால தான் நான் TVK மேக்ஸ்னு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஸ்கூலிங் படித்தது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைய படித்தது முனிசிபல் TVK ஹை ஸ்கூல், அதாவது நகராட்சி திருவிக்கா உயர்நிலைப்பள்ளி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சைடு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரிங்களா, ஸோ நான் படித்த ஸ்கூல் பேர் திருவிக்கா உயர்நிலைப்பள்ளி, அது TVK ஹை ஸ்கூல்னு சொல்லுவோம். என்னுடைய எல்லாமே என்னோட 10th மார்க் ஷீட்லேருந்து எல்லாத்தையும் TVKன்ற வார்த்தை இருக்கும். அந்த TVKவை தான் நான் இன்னும் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். சரிங்களா, நான் இங்கே TVK மேக்ஸ்னு வச்சது தங்கமுத்து வெற்றி கணிதம், அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதில் ஸ்டிங் ஆயிடுச்சு. TVKன்றது என்னோட ஸ்கூலிங், நான் ஸ்கூலில் பேசிக் மேத் கற்றுக்கிட்டது தான் இன்னும் நமக்கு யூஸ் ஆகுதுன்றதுனால அந்த TVKவை இன்னும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் இன்னொரு 1 or 2 months நம்ம புக் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, இப்போ நான் என்ன சொல்லித்தரணும், இது அப்படியே அந்த புக்கில் இருக்கும். சரிங்களா, சொல்யூஷன் மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பேன், ப்ளஸ் வீடியோவும் நான் கொடுக்க போகிறேன். நம்ம புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவை எந்தெந்த டாபிக் பார்க்குறீங்களோ அதுக்கான பார்கோட் கொடுத்துருவேன். ஒருவேளை இந்த டாபிக் எனக்கு புரியலையா, அந்த பார்கோட கிளிக் பண்ணி அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தெரிஞ்சிட போகுது. இந்த மாதிரி எல்லாமே மொத்தம் ஒரு 4 புக்கு லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 டாபிக், அடுத்த புக்கில் ஒரு 13 டாபிக், ஆப்டிடியூட் மட்டும் 26 டாபிக் கொடுக்குறோம். திரும்ப ரீசனிங் எடுத்தீங்கன்னா அது ஒரு 26 டாபிக், டோட்டலாக 4 புக்கு பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த 4 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட்டில் எப்படி நமக்கு RS அகர்வால் புக்குக்கு எந்த அளவுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கோ அதை பீட் பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ அதோட பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், அதை பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, நீங்கள் பாருங்கள். சரிங்களா, ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் மீடியம் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம். எல்லா கொஸ்டினுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின், கிளாஸ் கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா 120 கொஸ்டின் கிளாஸில் பார்ப்போம், 120க்கும் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். பின்னாடி ப்ராக்டிஸ் 100 கொஸ்டின், அந்த 100க்கும் நம்ம வீடியோ கொடுத்துருவோம், பார்கோட் வச்சு வீடியோ, அதுக்கு ஆன்சருக்கு பின்னாடியே இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம தேவையான விஷயங்கள் எல்லாம் புக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு வரும்போது போகும்போது இது யூஸ் ஆகும், தென் கிளாஸ் வரும்போது இது யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நீங்கள் தனித்தனியாக நோட் போட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ் ஒர்க் டெய்லி அட்டன் பண்ணுறோமா, கிளாஸ் ஒர்க்கு நோட் போட்டுக்கோங்க. இப்போ கிளாஸ் ஒர்க்கு ஹோம்ஒர்க் ரெண்டுக்கும் ஒரே நோட்டு போதும். அதுவும் பெரிய நோட்டாக போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 4 நோட் ஆகுமா பெரிய நோட்டு போட்டாலுமே. ஏன்னா ஒரு டாபிக்கு 150 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட ஆர்டரில் கண்டினியூஸாக போய்கிட்டே இருப்பேன். இது எங்கேயும் எக்ஸாம் வருது கால் ஃபார் வருதுன்னு சொல்லி ட்ராப் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக போகும். இப்போ GSனா நான் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ எடுத்து திரும்ப அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ இப்போ மேக்ஸை பொறுத்தவரை எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எந்த ஸ்பாட்டில் பண்ணாலும் டெய்லி எனக்கு ஏதோ ஒரு லைவ் போய்கிட்டு தான் இருக்கும் மேக்ஸில். அப்படின்றப்போ எனக்கு மேக்ஸை வந்து அப்படியே ஸ்பாட்டில் உட்காந்து உங்களுக்கு அப்படியே சொல்யூஷனை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அதனால GS தனி 200 hours சீரிஸில் இப்போ ஒரு 25க்கு மேலே போய்கிட்டு இருக்கா, அது போய்கிட்டு இருக்கும். அது அப்போ டைம் இருக்கிறப்போ ஒவ்வொரு டாபிக்காக படிச்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அது இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணவே வேணாம், இது வந்து லைவ். ஏன்னா GS பொறுத்தவரை நம்ம லைவ் கொடுக்கும்போது நம்ம முன்னாடி 5 hours 10 hours எல்லாம் கொடுத்தேன். இப்போ எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸாக நிறைய டவுட் கேட்குறீங்க. ஏன்னா எல்லாரும் பண்ண முடிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணுறதை விட நிறைய பேரால் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா GSக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புள் நம்மளை ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஏன்ட்ட எதை பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறீங்களோ அதை பெஸ்ட்டாக கொடுக்குறதா என்னோட வேலை. அதனால மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால இப்போயுமே லாஸ்ட் 2 days முன்னாடி வீடியோஸ் எடுத்து பார்த்தோம்னா, நேற்று மேக்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில் மேக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸை நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வேகமாக முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு GS நான் சொன்ன மாதிரி 1 இல்ல 2 வீடியோ வாரம் வந்துகிட்டே இருக்கும். எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன், அப் டு குரூப் 1க்குள்ள. சரிங்களா, அதுக்குமே நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். ஒரு எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், பாலிட்டி அப்படியே கொண்டு போய்கிட்டு இருப்போம். சரிங்களா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே நான் சொல்கிறத நம்பி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா, ஏன்னா நானும் அஸ் எ ஹியூமன் தான், நானும் வந்து ChatGPTயோ இல்லை ரோபோவோ கிடையாது. நான் சொன்னவொடனே அப்படியே டைப் ஆகி உங்களுக்கு குரூப்பில் வர்றதுக்கு நானும் படித்து அதை உங்களுக்கு எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அந்த வகையில் டெலிவரி பண்ணி டோட்டல் டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து தான் கொடுக்குறேன். சரிங்களா, எல்லாமே நானும் பல விஷயங்களை கேதர் பண்ணி தான் கொண்டு வந்து தரேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சார்ட்டாக கொடுத்தா யூஸ் ஆகுமா, டயக்ராமாக கொடுத்தா யூஸ் ஆகுமா, நிறையா யோசிக்கிறேன். அப்படின்றப்ப கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை காலையில் 4 to 6 2 மணி நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக உங்களோட இன்பிட்வீன் டைம், நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி,
இல்லை நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் காலையில் 6 மணிக்கு என் வேலையை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வருஷம் வேலைக்கு போயிருவீங்க. சரிங்களா? ஸோ அதில் ஸ்கூல் புக்கும் வருது, PYQ வருது, RSRவாலும் வருது. அதனால் கண்டிப்பாக அதை ஃபுல்லாகவே நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் அண்டு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் மறக்காமல் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டை பார்க்க மறந்துடாதீங்க. தனித்தனியாக வீடியோ பார்க்கறத விட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 1 to ஆர்டராக நீங்கள் பார்க்கலாம். 150 ஹவர்ஸ் பார்த்தாலே பிளேலிஸ்ட் இருக்கும். அது மாதிரி தேவையான பிளேலிஸ்ட் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கவர் ஆயிரும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, TNPC ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை SSC ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட மேத் வீடியோவை நீங்கள் யோசிக்காமல் அனுப்பலாம். கண்டிப்பாக அவங்க அது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாமே நம்ம மேக்ஸில் கிடைக்கும். அதை கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே வேலைக்கு போக போகிறோம். ஃபுல் ஃபோக்கஸாக படிங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிங்க. கண்டினியூஸாக படிங்க. கன்சிஸ்டண்டாக இருங்க. கன்ஃபார்மாக இந்த டைம் வேலைக்கு போகிறோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம்.